முன்னாடியே கொடுத்து போயிருப்பா. நம்ம ஸ்கூல்ல இத்தனை மாதிரி ஆசையை மட்டும் இல்ல, மாணவர் வருவோமா பின்னாடியே. வாடா, யாராவது பேரு கவிஸ்ரீ. ஆசையை தொடர்ந்து நமது மாணவர்கள் எப்படி பேசுறாங்க நீங்க கேட்கலாம். கவிஸ்ரீ, 5ஆம் வகுப்பு கவிஸ்ரீ. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் முதல் வணக்கம், ஆசிரியருக்கும் வணக்கம், அவையோருக்கு அடுத்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் சே கவிஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பேர் நகராட்சி தொடக்கப்பள்ளி நெசவாளர் காலனி. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னென்றால் பாரதியார் பற்றியதாகும். தற்பரமே சிற்பரமே நின்றதும் கற்பகமே அற்புதமே செல்வ பெருக்கே செந்தேனே கடலே கனியுமுதே கண்ணே கட்டி பசும் பொன்னே கொட்டி வைத்த முத்தே முத்து ரத்தினமே திரண்ட மணி பொக்கிஷமே கல்வி களஞ்சியமே கண்ணே பராமரமே கட்டி கருவே கருப்பட்டி இனிப்பே செந்தமிழே உயிரே நருந்தேனே அவையோரே அதில் பெரியோரே நாளைய வரலாறு இன்றைய மாணவரே அத்துணி வேர்வின் சிரம் தாழ்ந்து வணங்கி பேச போகிறேன். தலைப்பில் இறங்கி பட்டினி கிடந்து பசியால் மீது பால்பட நேர்ந்திடும் கட்டி இழுத்து கால்கை விருது அப்பு பிழந்து இழந்து துடி துடிலும் பொங்கும் தமிழை பேச மறப்பேனோ என்று சொன்னவர் மட்டுமல்ல, செய்தவர். தேடி சோர்நித நின்றவர் அல்ல, பல வேடிக்கை மனிதனை போல வாழ்ந்து வீழ்ந்தவர் அல்ல, அவரை வீழ்த்தவும் முடியாது. அவர் பெயரை கேட்டால் வெறி பிடிக்கும், அவர் கவிதை படித்தால் தீ பிடிக்கும், நம் மரபும் பொழுதும் தமிழடிக்கும், அவர் வார்த்தைகளால் தம் புகழ் வணக்கும். எட்டயபுரத்தில் விளங்கிருக்கும் ஒரு மகா கவி, தமிழ்தாய் பெற்றெடுத்த ஒரு மகா அவதாரம், சமூகத்திற்கு சாட்டேறி கொடுக்கும் தற்கவதிகளால் இந்த மாநிலத்தின் மாணவர்களுக்கு காவல் தலைவராக விளங்கும் ஒரு கதாநாயகன் சுப்பிரமணிய பாரதியார். எனது உண்மையில் கலந்திருக்கும் என் அன்பு பேர்த்துக்கு இந்த காணொலி சமர்ப்பணம். கடல் அளவிற்கு தகுதியான ஒருவரை பற்றி சில நிமிடங்கள் மட்டும் கொடுத்து பேச சொன்னால் என்ன பேசுவது? என் ரத்தத்தில் ஊறியிருக்கும் ஒரு தமிழ் மகனின் கவிதைகளை தூவிச் சென்ற விதைகளை இவர்களை பற்றி பேசினால் ஒரு நாள் முழுவதும் போதாது. தந்தையர்கள் உறுதியான ஒரு முன்னேற்ற பாதை காண முடியாமல் அழுதல். சாதிகள் உள்ளேடி பாப்பா கூட தாழ்ச்சி ஒழிச்சு சொல்ல பாவம். நீதி இழந்தவன் கல்வி அன்பு நிறையோடையவர்கள் மேலோர் என்றும் அன்பென்று கொட்டும் முரசே மக்கள் அத்தனை பெறும் நிறம் என்று உயிரில் பதியபடி உறக்கச் சொன்னார் பாரதி. அவர் கவிதைகளை எல்லாம் மடக்கி சுருக்கி கூறினாலும் இன்றைய நாள் போதாது. 38 வயதுக்குள்ளே தான் இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கொடுத்துவிட்டு சென்று விட்டார் பாரதி. மனிதனோ அவர் பெயரை உச்சரிக்காத பாரதி பற்றி பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்தது வரமாக பயன்படுத்தினேன். சரியாக நன்றி கூறுகிறேன். முறையாக வணங்கி முடிப்பது தமிழ் நலம் வணங்குவதே ஏன் விடைபெறுகிறேன். என் பேச்சை நோக்கி உலகமுள்ள நாள் வரைக்கும் என் தமிழ் தலைவர் பாரதியின் புகழ் நடக்கும். நன்றி. நிஜமாவே நம்ம எல்லாத்துக்குமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்ச நேரம் மெய் சிலிருச்சு, உடம்பெல்லாம் அப்படியே கூச்சிருச்சு, கூஸ் பம்ஸ் வந்த ஒரு நேரத்தை நம்ம பார்த்தோம். இந்த மாணவிக்கு நல்ல ஒரு சரியான கைத்தட்டை கொடுத்து பாராட்டுங்க. மகாகவி பாரதியார் பின்னி படந்தெடுத்தாங்க. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அன்பொரு பொந்திரில் வைத்து வெந்து தணிந்தது காடு சத்திர. அதுக்கு மேல எனக்கு வரல. அது மாதிரி காடு வெந்து தணிந்தது மாதிரி ரொம்ப சூப்பரா போட்டு பின்னி பெடல் எடுத்தாங்க. இந்த மாதிரி தயவு செஞ்சு ஆசிரியர் சொல்றேன், இதோட நிறுத்திடாதீங்க. அங்கங்க பேச்சு போட்டியில கலந்துக்கிறீங்க. பட்டிமன்றத்துல வருங்காலத்துல இவங்க பேச்ச நம்ம நின்று கேட்கக்கூடிய ஸ்டேஜில் அவங்க உட்காந்து பேசும்போது நம்ம உட்காந்து கீழே உட்காந்து கேட்கக்கூடிய காலம் வரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு பாருங்க, என்னோட முடியெல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் எதிர்த்து நின்றுச்சு. அப்படியே உங்களது திறமைக்கு எனது வாழ்த்துக்கள். என்ன